Hello guys, welcome to Aristotum friends. இன்னைக்கான வீடியோல முக்கியமான ஒரு அப்டேட். அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம லோட்டஸ் அண்ட் லில்லி பாண்ட் செட்டப் எல்லாமே நம்ம மாடியில நிறைய பண்ண போறோம்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான டீடைல்டு வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்குமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டீடைல்டா நம்ம எப்படி செட் பண்ண போறோங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மாடி தோட்டம் கிட்டத்தட்ட நான் ஒரு 3:30 கிட்ட ஸ்டார்ட் பண்ணினேன் ஈவினிங். நமக்கு கம்ப்ளீட் பண்ண ஆகின டைம் பார்த்துட்டீங்கன்னா 7:30 to 8 இருக்கும். இப்போ ஒரு 6 லில்லி டப் வாங்கியிருக்கோம். அது கூடவே பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் ட்ரைன் செல் எல்லாமே நம்ம கீழே போட்டு வைக்கிறதுக்கு பாட்டிங் மிக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லா மாட்டேரு பிளஸ் செம்மண் கார்டன் சாயில் மூணுமே இந்த டைம் மிக்ஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம முக்காவாசி பார்த்துட்டீங்கன்னா செம்மண் கார்டன் சாயில் மாட்டேரும் இது மட்டுமே தான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அந்த 6 லில்லி பாண்ட் சொல்லி இருந்தல, அந்த 6ல 2 பாத்துட்டீங்கன்னா இந்த 2 டப்ல இருந்து அதுக்கு மாத்தி வைக்க போறோம். அத பிங்க் கலரும் ஆரஞ்சு கலர் லில்லி ரெண்டையுமே ரீபார்ட் பண்ணலாங்கிற ஐடியால இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அதுக்கான எடுத்து வச்ச மண் கலவை தான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும். கொக்கோபிட் நீங்க சேர்க்க கூடாது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப எல்லா பாட்லயுமே பாட்டிங் மிக்ஸை ஃபில் பண்ணி இது பாருங்க. நம்ம பிங்க் கலரு, இது ஆரஞ்சு கலரு. பிங்க் கலர்ல எல்லா லீவ்ஸுமே நம்ம பறிச்சு எடுத்துட்டோம். ஆரஞ்சு கலர்ல மட்டும் நம்ம லீவ்ஸ் அவ்வளோக்கா எடுக்கல. பிங்க்ல பாத்துட்டீங்கன்னா இந்த லீஃபுமே எடுத்திருக்கலாம், பட் மீதி எல்லாமே எடுத்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் லீஃப் இருந்தாதான் நமக்கு கொஞ்சம் சடன் க்ரோத் இருக்கும். இப்ப வாங்க லோட்டஸ் டியூபர்ஸ் எல்லாமே பிளான் பண்ணிடலாம். நம்ம ஒயிட் லோட்டஸ் வெரைட்டி தான் இது. நம்ம கோவிலுக்கு வெளியெல்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்க லோட்டஸ் வெரைட்டி தான். பெட்டல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்க வெரைட்டி இது. இதோட இமேஜஸை வந்துட்டு நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல சொல்லிட்டு இருந்தீங்க, கரெக்டா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல 2 பேர் மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருந்தோம். இப்ப பாருங்க, நம்ம இந்த லோட்டஸ் டியூபஸை எடுத்ததுமே ரொம்ப ஓர வைக்கல. அந்த லீஃப் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அடியில கொஞ்சம் பிறண்ட மாதிரி பேக்கிங்ல இல்ல அது நமக்கு டியூபஸ் எடுக்கக்குள்ள அந்த மாதிரி வரதான் செய்யும். இந்த மாதிரி ஒரே தொட்டில நீங்க நிறைய வெரைட்டி நீங்க வைக்கிறீங்கன்னா ஒரே ஈவனா வைக்காம கொஞ்சம் இருக்க டியூபர் ரொம்ப ஊட்டி வைக்கிறீங்கன்னா அடுத்த டியூபர் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா டியூபரை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் ஷேப்ல தான் நமக்கு வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் சைட் பிரான்ச்சஸ் எடுக்கும். மோஸ்டா நீங்க இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லீஃப் எல்லாமே எடுத்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி விடுறது லீஃப் முழுகிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி விடணும். இந்த டியூபர்ல பாத்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் நம்மளோட லீஃபோட லென்த் இருக்கு. அதனால நான் அந்த அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஃபில் பண்ணணும். நீங்க எடுத்ததுமே தொட்டி ஃபுல்லா நிறைச்சிட்டீங்கன்னா செடி வந்துட்டு நமக்கு லைட்டா கொஞ்சம் ஸ்பீட் க்ரோத் ஆகுற மாதிரி ஆகி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரே டைரக்ஷன்ல தான் நீங்க எப்பவுமே டியூபர்ஸை வைக்கணும். கிளாக் வைஸ், அதாவது நீங்க நிறைய டியூபர்ஸ் வைக்கக்குள்ள இது பார்த்துக்கோங்க. இதுல நான் 5 டியூபர் வைக்கிறதுனால எல்லாமே ஒரே சர்க்கிளா வளர்ற மாதிரி நான் வச்சுட்டு மண் அணைச்சி விட்டுருக்கேன். அடுத்து நம்ம வைக்க போற டியூபர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 1000 பெட்டல்ஸ் இருக்க தாமரை தான். இது பார்த்துட்டீங்கன்னா யூடிபின்னு சொல்லிட்டு கேரளா சைட்ஸ்ல நமக்கு சேல் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு பெரிய டியூபர் வைக்கக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் கையில பள்ளம் எடுத்துக்கணும். நம்ம அப்படியே அழுத்தி விட்டோம்னா நமக்கு க்ரோவிங் டிப் இந்த மொனை வந்துட்டு நமக்கு டேமேஜ் ஆகும். ஃபர்ஸ்ட் டியூபரை சும்மா வச்சு பார்த்துட்டு நீங்க கையில ஃபுல்லா பள்ளம் எடுத்துக்கோங்க. இதுவுமே ரொம்ப ஆழத்துல வைக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு மேலாக தான் இருக்கணும், அப்பதான் நமக்கு growth நல்லா இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம பெரிய சைஸ் பாட்ல வைக்கிறோம்னா இது நமக்கு மே டு நவம்பர்ல தான் ஃபிளாரிங் வரப்போகுது. அது இல்லாம ஒரு பூவே பார்த்துட்டீங்கன்னா 1000 இதழ் இருக்கும். மினிமமா 800 பெட்டல்ஸ் வரைக்குமே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம அதனாலதான் இதை கொஞ்சம் பெரிய டப்ல நம்ம வைக்க போறோம். ஏன்னா அப்பதான் நமக்கு ஃபிளாரோட சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். இதை நம்ம எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டு நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்துட்டீங்கன்னா மோஸ்டா இந்த லோட்டஸ் லில்லியை பத்தி அப்டேட்ஸ் நிறைய பேர் வரப்போகுது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனாலதான் நம்ம இதெல்லாமே இப்ப கொண்டு வந்திருக்கோம். நம்ம செடி எல்லாமே நட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி விட்டுறதுக்கு இந்த மாதிரி பெரிய நல்லா பாலி பேக், அதாவது கேரி பேக் எடுத்துட்டு வச்சுட்டு அது மேல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா தான் நம்ம எடுத்து விடணும். நீங்க அப்படியே டைரக்டா ஊத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டியூபர்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அப்புறம் நம்ம மறுபடியும் தண்ணியை குறைச்சி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி
எடுத்ததுமே நான் ஃபுல்லாலாம் பண்ணல, பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த டப்ல கால்வாசி அளவுக்கு மண் இருக்கு, மீதி கால்வாசி அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கோம். அதே மாதிரி கவர் எடுக்கக்குள்ள கொஞ்சம் பார்த்து சுத்தி தூக்கி விட்டுட்டு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் டியூபஸ் ஏதாவது மாட்டி இருந்தாலும் நமக்கு பிடுங்கிட்டு வராம இருக்கும். அவ்வளவுதான். தண்ணி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு மேக்சிமம் 1 டேல செட்டில் ஆயிடும். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 1000 முதல் கொண்ட தாமரைக்கு நம்ம தண்ணி ஃபில் பண்ண போறோம். சேம் மெத்தட் தான். அதே மாதிரி நம்ம வைக்கிறோம், தண்ணி வந்துட்டு ரீஃபில் பண்றோம். இதுலயும் நான் ஃபுல்லா ஃபில் பண்ண கிடையாது. அந்த ஒரே ஒரு லீஃப் இருந்ததுல அந்த லீஃப் வந்துட்டு முழுகிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டீங்கன்னா அந்த லீஃப் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வளர ஆரம்பிச்சிடும். மோஸ்டா 2 டேஸ்க்குள்ள அந்த லீஃப் மெலிவே வந்துடும். இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நம்ம மாட்டீருல கலந்துருந்தோம்ல, அதோட டஸ்ட் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அது எல்லாமே 2 தொட்டில இருந்துமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க லோட்டஸ் லில்லி வளர்க்க போற இல்ல ஏதாவது வாட்டர் பிளான்ட்ஸ் வளர்க்குறேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நெட் வாங்கி வச்சுக்கோங்க. கூட ஃபிஷஸுமே ஆட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு தொட்டிக்கு 2 ஃபிஷ்ஷாவது ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட் பேரா இருந்தா பிரச்சனை இல்லை. எப்படியாவது ஒரு 2 ஃபிஷ் நீங்க ஒன்னு ஏரியில இருந்து பிடிச்சிருந்தோ இல்ல மௌலி இல்ல கப்பி ரெண்டையுமே ஒரே தொட்டியில விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு வெரைட்டி நீங்க டிஃப்ரெண்டா கூட வாங்கி வளர்த்துக்கலாம். லீஃப் எல்லாமே எடுத்து வெளியே விட்டுறலாம். இந்த ஒர்க் எல்லாம் பண்ணக்குள்ள ஒரு 6 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அது எல்லாமே எல்லா பார்ட்ஸ்லயும் அசம்பிள் பண்ணி அப்புறம் இதெல்லாம் தண்ணி விடுறது வரைக்குமே. அப்புறமா நம்ம காகம் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெட்டு கட்டுறதுலதான் ஃப்ரெண்ட்ஸ் டைமே ஆயிடுச்சு. பிளான் பண்ணாம நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. சரி கீழே குமிஞ்சு போய் நம்ம செடியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். பாருங்க, ஆரஞ்சு ஒயிட் மட்டும் நம்ம லில்லி ரீபார்ட் பண்ணல, லோட்டஸ் எதுவும் ரீபார்ட் பண்ணல. காவேரி லோட்டஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம மாடியில டாப்பா. அந்த லீஃப் பார்த்துட்டீங்கன்னா லீஃபே ஒரு 12 இன்ச் அளவுக்கு வளர்ந்துருச்சு. இந்த 4 டப்ல தான் லில்லி இன்னும் வரல. வந்ததுமே நம்ம உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ அப்டேட் பண்றோம். அந்த வீடியோலயே உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா அதை பிளான் பண்றதுமே அட்டாச் பண்ணிடுறேன். நம்ம கார்டன் செட்டப்லாம் இன்னும் லில்லி லோட்டஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன வாட்டி நான் உங்களுக்கு டீட்டெயில்டா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.